இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசட் சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நேற்று கொஞ்சம் இணையதள சேவை கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, திரும்ப இன்றைக்கி உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425. நேற்று வந்து 425, 2க்கு 4, 4க்கு 2, 7க்கு 5. ஓகே, அதாவது 2க்கு 7 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் ரிசல்ட் வந்திருக்குது. இப்போ நம்ம நேற்று என்ன கெஸிங் இங்கே கொடுத்துருந்தோம், நேற்று நம்ம என்ன வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற கெஸிங்கில் சுருக்கமாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 425க்கு 050 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்தது ஏபிசியில் 419 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதாவது 656, 136, 463 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் செட்டில் வந்து 4Dயில் 27, 59 கொடுத்துருந்தேன். 74, 25 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. சரி, இதுக்கு அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 9 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம கொடுத்த கணிப்பில். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு அடுத்தது என்ன தகவலாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது நிர்மல் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் 3 நாட்கள் ஒரு நாளும் ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஒரு சில நாளில் வந்து மிஷின் நம்பரை வச்சு 2 மணி குயின் ரிசல்ட்டை வச்சு தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக ஏற்கனவே. ஸோ அதை பற்றி வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத இங்கே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 425 ஃபுல் வின்னிங் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம். நம்ம அனுப்பின டைம் வந்து 2 மணி 26 நிமிஷம். அதாவது மதியான டைமில் 2 மணி குயின் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி அனுப்பிவிட்டேன். 425 அப்படிங்கிறதும் ஏபியில் 42 பாஸ் ஆகிடுச்சு, ஏபிசியில் 425 பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து இந்த இடத்துல 25 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, இது கொஞ்சம் டபுள்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் 45 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்ட்லேயும் நான் வந்து 4 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஒரு முழுமையான வெற்றி நான் நேற்று கொடுத்துருக்கேன். நேற்று நம்ம சேனல் மூலிமா நம்மள்கிட்ட வந்து கெஸ்ஸிங் வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி மென்மேலும் நம்ம வெற்றி அடையணும், வெற்றி நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லிக்கிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 2 மணிக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 8610144122. கேரள மாநிலத்தில் இருக்க நண்பர்கள், விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் கேட்டு வாங்கிக்கலாம். அது வந்து இன்று முதல் நான் வந்து 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க, அவ்வளோதான். நான் யாரையும் கம்பல் பண்ணல. 200 ரூபா 200 இன்னிலேருந்து நான் விலை மாற்றம் ஏற்றிட்டேன். 200 ரூபா கெஸ்ஸிங்க்கு நான் அமௌண்ட் வாங்குகிறேன். அதே மாதிரி வெற்றி வாங்கின நண்பர்கள் உங்களால் அந்த வின்னிங் ஷேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நான் இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு அவசரங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அன்னைக்கு அந்த வெற்றிக்கு உங்களுடைய ஷேர் அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது, இப்போதைக்கு நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங், இன்றைக்கி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தால், இன்றைக்கும் நேற்று மாதிரியே பேட்டர்ன் தான். 2 மணிக்கு குயின் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்கறத வச்சு ஓரளவுக்கு வந்து இன்றைக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகளில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டபுள்ஸ் தாராளமாக வரும். சரிங்களா, டபுள்ஸ் தாராளமாக வரும். அதனால் என்னென்ன முக்கியமான செட்டோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான நம்பர் கணிப்பில் இருக்குது. ஆனால் அது வந்து வெளியில் அது 2:30 மணிக்கு மேலே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு முக்கியமான நம்பர் 4Dயில் இருக்குது. ஆனால் அது இவன் 2 மணிக்கு 2:15 மணி வரைக்கும் என்ன மாதிரி இவன் கொண்டு வராங்கிறத பார்த்து தான் அந்த முடிவும் எடுக்கப்படும். அதனால் 4D ஒரே ஒரு செட்டு இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் என்ன அவசியம்னா, என்ன மாதிரி இவன் கொண்டு வரான், இன்றைக்கி எப்படியெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து
அந்த நம்பர்ஸு எப்படி மாற்றலாமா இல்லை அப்படியே கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குற கெஸ்ஸிங்க்கு இன்னையிலேருந்து ரூ. 200 200 அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை எதையுமே யாரையுமே நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த கணிப்புகள் இது அனைத்தும் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இது முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் ஒன்லி, நாட் கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் ஹேப்பன் ஹியர். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நாட் ஃபார் அதர் ஸ்டேட். அடுத்த மாநிலங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறத இது மூலியமாக நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுருக்கமாக. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் வச்சு வருமா அப்படின்னு பார்த்தா பெண்டிங் நம்பர் வச்சு வராது. ஓகே, நான் அதே சொல்லிடுறேன். பெண்டிங் நம்பருங்கிற இடத்துல எல்லாமே இறங்கிருச்சு. சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி 425 இறங்கிருச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா 4, அதான் சொல்லப்போனால் 1 2 3 4 5, இன்னும் வந்து 6 வராமல் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி 6 இறங்கிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி 6 இறங்கிடும் ஏ போர்டில். அதே மாதிரி இதில் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கணிப்பில் இருக்குன்னா, இதில் வந்து இன்னும் 1 இறங்காமல் இருக்குது. அப்படி 1 இறங்கிருச்சு. ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் சொல்லப்போனால் வந்து 1 2 3 4, இன்னும் வந்து இதில் 5 வராமல் இருக்குது பி போர்டில். என்ன வராமல் இருக்குங்கிறத சொல்லிடுறேன், ஆனால் அது இன்றைக்கி வருமாங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் 3 வராமல் இருக்காப்புல. அடுத்தது 4 5 6 7 8 9, இன்னும் 0 வரல. இதுதான் இப்போதைக்கு. சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது? காருண்யா 680 ட்ரா நம்பர். இன்றைக்கி 16ஆம் தேதி. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்றைக்கும் எப்படி இவங்க விளையாடுவாங்க அப்படின்னா, 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டும் 2:30 மணிக்கு ஒரு வேளை மிஷின் நம்பரும் இதுக்கு ஒத்துழைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மணிக்கு குயின் ரிசல்ட் வந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் உட்காரலாம். இது இப்போதைக்கு இப்போ கரண்ட்டில் என்னென்ன கெஸ்ஸிங் இருக்கோ இது வந்து இப்போதைக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. என்ன நம்பர் இருக்கோ என்ன மாதிரி போர்டில் வரும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸோட பார்க்கலாம். ஆனால் 2 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் தெரியும். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. $200 அதுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஜிபேயில். ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ், கேரளா நண்பர்கள் மட்டுமே, நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மற்ற மாநிலங்களில் இருக்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளாதீங்க. ஒன்லி ஃபார் ஸ்டேட், கேரளா ஸ்டேட் ஒன்லி. ஓகேங்களா. இது வந்து முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே, மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. கேரளா மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் மட்டுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 8610144122ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபிசியில் 681, அதாவது 425க்கு 4க்கு 6 2க்கு 8 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி 681 கணக்கில் இருக்குது. அடுத்தது ஏபிசியில் 680 736 805. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சப்போர்ட் நம்பரில் இந்த நம்பர் தான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா இதை எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா 2 மணிக்கு குயின் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் வரலாம் இப்படிங்கிறத நம்ம முழுமையாகவே பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 680 736 805. ஓகேவா, பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. அடுத்தது 4D சிங்கிள் செட்டில் 1634. ஓகேங்களா, உங்கள் கணக்கில் இதுவும் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 74 25, அதுக்கு வந்து 7க்கு 1 4க்கு வந்து 6 2க்கு 3 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 1634 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் இது இருந்தால் எடுத்துங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுடைய கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுதான் என்னுடைய கணிப்பில் இப்போதைக்கு இருக்கிறது. ஆனாலும் நான் திரும்ப சொல்கிற மாதிரி 4Dயில் ஒரே ஒரு ஷாட்டு இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதத்தில் 3D வெற்றி நேற்று கொடுத்துட்டோம். இன்னும் 4D வந்து எனக்கு 2 மாதமாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த வெற்றி இன்றைக்கி எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பார்க்கலாம் எப்படி கணிப்புகள் இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எப்படி இன்றைக்கி வரும்னா, ஒரு உதாரணத்துக்கு 11 வந்தால் ஒருவேளை 11 வருமா பிசியில், இல்லை 10 வருமா, இல்லை 12 வருமா, இப்படிங்கிற மாதிரி கணக்கில் தான் வரும். இதில் விட்டால் அதில் விட்டால் இதில் இப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கணக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி கெஸ்ஸிங்கில் 2 மணிக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த கணிப்புகள் முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே, மற்ற மாநிலங்கள் பொருந்தாது. திஸ் வீடியோ அண்ட் கெஸ்ஸிங் ஆல் டீட்டெயில்ஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஒன்லி. டிஸ்க்ளைமரில் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே கிடையாது. காருண்யா 680. நேற்று போல் இன்றைய முழு வெற்றி கண்டிப்பாக வாங்குவோம். அதுக்குரிய முயற்சிகள் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படிங்கிட்டு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
திரும்ப அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு முழுமையான வெற்றி கொடுத்தேன் அப்படிங்கிறதோட ஒரு 4D வெற்றி கொடுத்தேங்கிற ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ், கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் கெஸிங் இஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.